சின்ன வயசுல நமக்கு அதாகணும், இதாகணுன்ற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே மேடை மேல ஏறி பேசுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயும் மைக் புடிச்சு பேசணும்னா சொல்லவே வேணாம். வாழ்க்கையில ஏதோ பெருசா சாதிச்ச மாரி எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அதனாலேயே எனக்கு டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா வாழ்க்கை என்ன வந்து என்ஜினியர் ஆக்கிடுச்சு. பட் என்னோட சின்ன வயசு ஆசைய எங்கெல்லாம் எனக்கு வந்து ட்ரை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்குதோ, அங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுக்காக வந்து நான் ட்ரெய்னர் சர்டிஃபிகேஷன் பண்ணி ட்ரெய்னர் ஆனேன். பட் ட்ரெய்னிங் சர்டிஃபிகேஷன் பண்ணது வந்து எனக்கு இன்னும் ஒரு படி மேல ஹெல்ப் பண்ணுச்சு தான் சொல்லணும். மேடை ஏறி பேசுற என்னோட பேஷன இன்னும் எல்லாருக்கும் பிடிக்கும் விதத்துல எப்படி பண்றதுன்னு கத்துக் குடுத்துச்சு. அதனாலேயே என்னோட செஷன்ஸ் எல்லாம் நார்மல் செஷன்ஸா இருக்காது. பசங்க அங்க இங்கன்னு ஓடிட்டு இருப்பாங்க, விளையாடுவாங்க. இந்த மாரி அழகழகா ஆரிகாமிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி கம்ப்ளீட் பவர் பேக்ட் ஹாப்பினஸ் செஷனா இருக்கும். அதனாலயோ என்னமோ செஷன்ஸ் முடிஞ்சு பசங்க கிட்ட இருந்து வர ஃபீட்பேக் எனக்கு கொள்ள ஹாப்பினஸ குடுக்கும். இன்னும் அப்படி நல்லா என்கேஜிங்கா செஷன்ஸ் கொண்டு போணும். இன்னும் என்ன மாரி கேம்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம்? இன்னும் பசங்களுக்கு எப்படி ப்ரொடக்டிவா வந்து டாபிக்ஸ் எடுக்கலாம்? அப்படின்னு தேடி தேடி ப்ராப்பர்ட்டீஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எஸ், இன்னையோட நான் ட்ரெய்னிங் பண்ண ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகப்போகுது. ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இஃப் யூ ஆர் பேஷனேட் அபௌட் சம்திங், கோ டூ இட். அது என்ன வேணா இருக்கலாம். மேபி மத்தவங்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமா கூட தெரியலாம். பட் தட்ஸ் ஓகே. மத்தவங்க நான் இத பண்றதுனால என்ன நினைப்பாங்க அப்படின்னு பண்ணாம லைஃப் லாங் ரெக்ரெட் மட்டும் பண்ணாதீங்க. தட்ஸ் ஆல். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் விளாக். பை பை.